திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, பிறந்தப்ப யாரும் நமக்கு சிவபெருமானை பற்றி சொன்னாங்களா அப்படின்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். மனசை கேட்டு பாருங்கள், இல்லை அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க, பெற்றோர்கள், இந்த மாதிரி யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். அவருடைய அருமை பெருமைகளை, அவரை வழிபட வேண்டும் என்று யாராவது கூறினார்களா என்று சிந்தித்து பாருங்களேன். அவருடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொண்ட பின்னர் நம்ம ஏன் என்னன்னே தெரியாமல் அவரை வழிபட ஆரம்பிச்சிருப்போம். அது ஏன் அப்படிங்கிறதையும் பொறுமையாகவே பார்க்கலாம். இந்த இளமை காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு மனிதனாக பிறந்தால் குழந்தை பருவம், அந்த இளமை பருவம், வயோதிக பருவம், இந்த மாதிரி பல கட்டங்களை தாண்டி செல்ல வேண்டியது இருக்கிறது. பெரும்பாலும் இந்த ஆன்மீகத்தை பற்றி தேட வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறது என்றால், வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த பின்னர், எல்லா சுகங்களையும் அனுபவித்த பின்னர், ஒரு கட்டத்திலே இதெல்லாம் நிலையில்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது, அப்போ நிலையான பொருள் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வரும் பொழுது, ஒரு 50-55 வயசு ஆயிடுது அப்பெல்லாம். அதுக்கப்புறம்தான் அந்த நிலையான பொருள் எது, உண்மையான பொருள் எது என்பதை தேடி தேடி இந்த மனமானது அலைய ஆரம்பிக்கின்றது. இந்த இளமை காலத்தில் ஆற்றலும் அதிகமாக இருக்கும், தன்முனைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் இறைவனை தேடி அலைந்திருந்தால், உண்மையாக அந்த பரம்பொருள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று காடு மலை என்று அனைத்து இடங்களுக்கும் தேடி அலைந்திருந்தால், கோவில் கோவிலாக சுற்றி இருந்தால், சான்றோர் பெருமக்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்டிருந்தால், குருவுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருந்தால், அந்த 50-55 வயதுகளிலெல்லாம் கண்டிப்பாக நம்ம எதை தேட போகிறோமோ அதற்கான விடை ஒரு சிலருக்கு கிடைத்து விடக்கூடும். ஆனால் இந்த வாழ்க்கையில் பெரும்பாலுமானவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கடைசி காலகட்டத்தில் ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம், தேடிக்கொள்ளலாம் அப்படின்ட்டு காலங்களை கழித்து விட்டு, அதன் பின்னர் ஒரு 50-55 வயதிற்கு பின்னர் அந்த ஆன்மீக தேடலில் செல்லலாம் அப்படின்னு இருக்காங்க. அது தவறெல்லாம் கிடையாது. ஆனாலுமே இந்த தேடல் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்திருக்க வேண்டும் அப்படின்னா, சிறிய வயதிலே ஆரம்பித்திருக்க வேண்டும். இதுலேயும் ஒரு சிறப்பான விஷயம், இந்த வயது முடியும் போது இறைவனுடைய திருநாமத்தை சொல்வதும் பெரிய பாக்கியம்தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. எப்போவுமே இந்த ஆன்மீக தேடலை தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளை அப்படிங்கிற அந்த உறுதி யார் வாழ்க்கையிலுமே இல்லாத பொழுது, இன்னும் 50 வருடத்திற்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எந்த இடத்திலும் உண்மையான அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது இல்லை. ஏன்னா அதெல்லாம் வெறும் சாக்கு போக்கு. அப்புறமா தேடிக்கலாம், அப்புறமா உணர்ந்துக்கலாம், அப்புறமா கோவில் குளமாக போய்க்கலாம், இதெல்லாம் அப்புறம்னா அது எல்லாமே அடுத்த பிறவிக்கு தான் கொண்டு போய் விட்டு விடுகிறதே தவிர, இந்த நொடி தான் உண்மை அப்படின்னு தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையிலே ஆற்ற வேண்டிய காரியத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது உண்மையாகவே நடக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆன்மீக தேடலானது எப்பொழுது வந்தது என்று எண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சின்ன வயசில் யாராச்சும் சொல்லியிருக்காங்களா, உங்கள் பெரியவங்க யாராச்சும் சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்லாம் யோசித்தோன்னா, அந்த இளமை காலகட்டத்தில் யார் சொன்னாலும் அது நம்ம காதுக்கும் விழுந்திருக்காது. சிறிய வயதிலே அல்லது இளமை பருவத்திலே யார் எது சொல்லியிருந்தாலும் காதுக்கு விழாது. அதிலும் ஒரு சில பேர் உண்டு, சிறிய வயது முதலே அவர்களெல்லாம் முதிர்ந்த ஆன்மாக்கள், ஏற்கனவே சிவன் பால் அன்பு கொண்டு அவரை மனமாற ஏற்றுக்கொண்டு அவரை வழிபட்டவர்கள், வாயார துதித்து பாடியவர்கள், தனது வினை நீங்க மற்றொரு பிறவியை எடுத்த பொழுதிலும் சிறிய வயது முதலே அவருடைய ஞாபகம் கிடைக்கப்பெற்று அவரை பற்றிய தேடுதல் உடையவர்களாக வெகு சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர்களுக்கெல்லாம் யார் சொல்லி இருக்கிறார்கள்? குரு சொன்னார்களா அல்லது பெரியவர்கள் சொன்னார்களா அப்படின்னு தேடி தேடி பார்த்தா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, இப்போ சாப்பாடு சாப்பிடணும், இது இயல்பான விஷயம். நாம் சாப்பாடு சாப்பிட வேண்டும், அது இயல்பான விஷயம். எப்போ சாப்பிடுவோம்? சாப்பாடு தயாரானதுமே சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மையாகவே நல்ல சாப்பிட வேண்டும் என்ற வேட்கை வரும் இல்லவா?
எப்போ வரும்? நல்ல பசி எடுத்தால்தான் அந்த வேட்கையானது வரும். பசி எடுக்கிறது அப்படிங்கும் போது உணவை தேடி தேடி அலைவோம். வீட்டில் சமைச்சு வச்சுருக்காங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுங்கிறது வேற. வீட்டில் சாப்பாடே இல்லை, காடு மலையெல்லாம் திரிந்தால் எது கிடைக்கிறதோ பசிக்கு வந்துட்டு தின்ன ஆரம்பிப்போம். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் போகுது அப்படின்னா ருசியை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்போம். எனக்கு இதுதான் தேவை, அதுக்கு உண்டான பசியானது எடுக்கும் பொழுது அதை தேடி தேடி அலைய ஆரம்பிப்போம். அதே போல தான் ஒரு மனிதனுக்கு இறையாற்றலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால், அந்த தாகம் வந்துவிட்டால் அதனை தேடி தேடி அலைய ஆரம்பிக்கின்றான். அவனுக்கு இன்னார் சொல்ல வேண்டும், இன்னார் செயல்முறை செய்து காட்ட வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அவனே அந்த தாகம் தீர்வதற்காக தேடி தேடி அலைந்து ஒரு கட்டத்திலே இறைவனை பற்றிய உணர்தலை அவரே அடைகின்றார். இறைவன் அதற்கு வழிகாட்டுகின்றார். இப்போ நிறைய தத்துவங்கள், தாற்பரியங்கள் சொல்லப்படும். உனக்கு எது வேண்டுமோ இறைவனிடம் கேள், கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம எல்லாம் எங்கே போய் என்னத்தை கேட்குறோம்? ஆலயங்களுக்கு போனாலும் சரி, இல்லை எப்படிப்பட்ட குரு இந்த மாதிரி காம குரோத எண்ண மாயைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நமக்கு போதித்தாலும் நம் மனம் என்னமோ விரும்புவது சிற்றின்பத்தை. இறைவனும் அதை நல்குகிறார், இல்லைன்னெலாம் சொல்லலை. இறைவனும் அதை நல்குகிறார். தன் குழந்தை கேட்கிறது, தன் குழந்தையை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கொடுக்கிறார். ஆனால் கேட்க வேண்டியவற்றை அறிந்து தெளிந்து கேட்பது தானே புத்திசாலித்தனம். இப்போ இறைவனிடம் பொருட்களை கேட்பதற்கு பதிலாக இறைவனைவே கேட்க வேண்டும். உன்னை நான் அடைய வேண்டும், உன்னை நான் சரணடைய வேண்டும் என்ற அந்த வேண்டுதலை யார் இங்கு வைக்கின்றோம் அப்படின்னம்னா ரொம்பவே சொற்பம். இந்த மனசு நிறைய விஷயங்களை அனுபவித்து அதெல்லாம் உண்மை, அதுதான் உண்மையான சந்தோஷம் என்று ஆகிவிட்டது. ஆனால் இறை அனுபவத்தை இது உணர்ந்ததே இல்லை. அது அப்படியே மயங்கியே கிடக்குது. இறை அனுபவம் அப்படிங்கிறது மனசுக்கு இருக்கா அப்படின்னா சொற்பத்திலும் சொற்பம். ரொம்ப வெகு சிலருக்குத்தான் அந்த இறை அனுபவமானது, அவருடைய அனுபூதியானது கிடைக்கின்றது.